சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் பேசும்படி பலமுறை இந்த வார்த்தையை தியானித்து இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனா தெரியல, இன்னைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் பேசும்படி மறுபடியும் உன்னை நடத்தி விட்டுட்டு நான் எங்கேயோ எதையோ செய்யல, உன்னைதான் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றான், உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன். நீ நடக்கிறத யாரும் பார்க்கல, உனக்கு என்ன நடக்குதுன்னு உன்னை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு கண்களும் இல்லை. ஆனா என்ன நடத்துகிற தேவன் பார்த்து கொண்டு, ஆண்டவரே நீங்க என்ன நடக்க விட்டுட்டு சூப்பராக உட்கார்ந்து இருக்கிறீங்க. உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நடக்கிற எனக்கு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, நான் ஏன் நடந்தேன்னா அவர் நடத்துற பாதையில பிரச்சனையே வராது. ஆனா அவரை நம்பி நடந்த இந்த பாதையில அது எங்க கொண்டு வந்து பிரச்சனை வருது தெரியுமா? நடுக்கடல்ல. அதாவது முன்னாடியும் போக வழி இல்ல, எனக்கு திரும்ப போகவும், ஏன்னா பாதி வேட்ட விசுவாசத்தை ப்ரொக்ளைம் பண்ணிட்டோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு இப்படி சொல்லிவிட்டு எனக்கு இப்ப திரும்ப அந்த முகத்தையும் பார்க்க முடியல. ஆமா, இப்ப இருக்கிற பிரச்சனையில இன்னொரு முகத்தையும் போய் எனக்கு சந்திக்க முடியல. அக்கறைக்கு போக வேண்டிய ஒரே பாதை நாம் நியமிக்கிற பாதை அல்ல, நம்மை அழைத்தவர் நியமித்த பாதை. அவர் நியமித்த பாதையில் போறவங்களுக்கு மட்டும்தான் அக்கறை. திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், அவர் உங்களை பார்க்காத பாதையில் அல்ல, உங்களை பார்த்துட்டே இருக்கிற பாதையில தான் நடத்திட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்பர் என்ன அவர் பார்த்துட்டே இருக்கிறார்? அவர் கண்கள் என் மேல இருக்குதுன்னு சொல்றவங்க, என்னை நடத்துகிற பாதையில் கர்த்தருடைய கண்கள் என் மேல இருக்கிறது. என் மேல அவர் நோக்கமா இருக்கிறார், என் மேல அவர் நோக்கமா இருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உண்மையிலே இதுல நமக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஏன் ஆண்டவரே இவ்வளவு ஒரு, அதாவது முடிஞ்சு போகிறது வரை நீங்க ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? முடிஞ்சு போகிறது வரை நீங்க ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? வருத்தப்படுவதற்கு முன்பாகவே நீங்க பார்த்து வந்திருக்கலாமே. ஆண்டவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? அவன் என்ன எதுக்கு ட்ரை பண்றான்? பின்வாங்கி போற ட்ரை பண்றானா இல்ல முன்னாடி போற ட்ரை பண்றானா? இதை பார்த்ததும் இதை கண்டு அவர்களுக்கு காணப்படுகிறார். நான் அவர்களுக்காய் காணப்படுவேன். யாருக்காக காணப்படுவீர் ஆண்டவரே? என் பாதையில பிரச்சனை வந்து பின்வாங்காமல் நிற்கிற என் பிள்ளைக்காக நான் காணப்படுவேன் என்று இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பலிபீடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்புள்ளமே, பின்வாங்கிறாத, இதோ காணப்படுகிற காலம் வருகிறது, உனக்காய் கர்த்தர் காணப்படுவார். எடுத்து வைக்க முடியல, அந்த இடத்துல நின்று நீ கூப்பிட்டா நான் தென்படுவேன்றார். நீ கூப்பிடு, நான் உனக்கு வெளிப்படுவேன்றார். நீ உண்மையாய் தேடு, நான் உனக்கு. நீ நிக்கிறது ஏதோ ஒரு பாதையில் அல்ல, அவர் அனுமதித்த பாதையில நின்றுட்டு இருக்க. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை திக்கற்றவனாய் விட மாட்டார். கரைக்கு கொண்டு போகாம ஆண்டவர் விட மாட்டார், கொண்டு சேர்ப்பா. எனக்கு எதை பார்க்கணுமோ அதை பார்க்க வைப்பார், எனக்கு எதை செய்யணுமோ அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா.